வணக்கம் நண்பர்களே. இப்போது அண்ணாமலைக்கு பவர் தரல, ஒதுக்கிட்டாங்க, இந்த மாதிரி நிறையா கதை விடுவாங்க. எல்லாமே இந்த பக்கம் தான் பேசுவானோ இல்லையா, அந்த ஊழல் ஆட்சி திமுகவாட்டியும் அங்கே போய் இந்த பத்திரிகையால் நிற்க மாட்டோம். ஏன்னா ஊபிஸ் காசு. சரி, இந்த அண்ணாமலை 18% எடுத்தார், 2 திராவிட எடுத்தார். இப்போ வேறு கூட்டணி வரணும், டிஎம்கே ஒழிக்கிறதுக்கு இந்த மாதிரி தள்ளி நிற்க வேண்டியதா, இல்லை அவரே விலகி இருப்பார், நீங்கள் பார்த்துங்க. அப்போ அமித்ஷா சொன்னதுனால சொன்னேன்னு சொல்லிட்டார் எடப்பாடி. சரி, இப்போது இவன் என்னென்னா, இந்த இடத்துல இப்போ அண்ணாமலை வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்கார். கட்சியில் பெரியவங்க தான் வர்றார். மற்றபடி நேரத்தெல்லாம் நிர்மலா சீதாராமன் அதெல்லாம் வரல. அவர் வேறு பார்த்துட்ருக்காரு, இல்லை ஸ்போர்ட்ஸுக்கு போகிறாரு கோவாக்கு. இப்போ இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நாளாகும்போது. ஒரு பக்கம் அந்த உள்ளே போகிறதுக்கு ரெடியாக. இப்போ டிஆர் பாலு அப்பேர் ஆகலை, அண்ணாமலை போய் அப்பேர் ஆன சைதாப்பேட்டை கோர்ட்டில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ கொஞ்ச நாள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை இருக்கும்போது எப்படி இருந்தது, இல்லாமல் அவர் எங்கே வர்றாரு நைனாருன்னு பெரிய லெவலில் தெரியாது. அவர் எப்படி இருந்தது கூட்டம் அண்ணாமலை எண்மக்களில். ஸோ இப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக களத்துக்கு வருவார், தென் மாநிலங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவர் தான் மேலே மந்திரி வேண்டாம், இங்கே தான் இருப்பேன்ட்டார்ல. ரைட். இன்னொரு விஷயம் இருக்குது இதில். இப்போது பீகார் முடிஞ்சது, அநேகமாக 160 நல்ல வாஸ்ட் மெஜாரிட்டியில் தம்பிங் மெஜாரிட்டியில் உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அமித்ஷா வரும்போது இங்கே என்ன இதில் முக்கியமான அழித்து வேரோடு பிடுங்குவேன்ருக்கார் திமுக. அப்போ இதில் திமுகவும் இல்லை, அதிமுகவும் இப்படி இங்கேயும் வெளியில் போயிட்டே இருக்காங்க. இதில் நடுவில் பூந்து அண்ணாமலைக்கு எப்படி இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ பார்த்தா உங்களுக்கு திமுக வர மாதிரி எல்லாம் சொல்லுவான், இருக்காது. அது விஜய்கிட்ட போகிறாங்க போகல. மக்கள் பூராமே இந்த தடவை பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா தான் ஆக்ட் பண்ண போகுது. இந்த டிஎம்கே சார்பாக போடுற டிவியெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. இந்த மாதிரி தான் மாறும். அதில் எப்படி இருக்குன்னா, பாம்பேயில் எப்படி பண்ணாங்க, யாரோ ஒரு சாதாரண ஆட்டோக்காரர் இருந்தார், உட்கார வச்சாங்க. இப்போ அது முடிஞ்சு இப்போது பிஜேபி வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வேலை 40 டிக்கெட் வாங்கி வந்ததுன்னா பிஜேபி போடலாம். இப்போவே கூட்டணி ஆட்சி தான் வரும். நாளாக பின்னாடி தான் உங்களுக்கு தெரிய வரும். அப்போது அது மாதிரி கொண்டு போகலாம். மக்களும் என்னடா ஓட்டு போடுறதுன்னு குழம்பி அது வேறு மாதிரி இனம் மொழி பார்க்காம போட போய் அது எல்லாம் தொங்கலை போய் வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க டெல்லியில். அதுதான் 26 நடக்கும். இவங்க நினச்சிட்டுக்கெல்லாம் வர பர்சன்டேஜ் இருக்குது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 19 கூட்டணி என்னென்னு பார்த்துட்டா மக்கள். அதெல்லாம் வர சான்ஸ் இல்லை ஒன்று.